தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் இருக்கிறது யாரென்று ஞாபகம் இருக்கா? இவாதான் ஜெர்மனியினுடைய முன்னாள் சான்சலர் ஆஞ்சலா மெர்க்கல். அவள் தான் இப்போ பதவியிலே இல்லையே, அவளுக்கு இப்போ என்னன்றீங்களா? இவா பதவியில் இருக்கக்குள்ள ஒரு நாள் ஒரு செய்தி வருது. உலக ஊடகங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பரபரப்பான செய்தி, ஒரு பிரேக்கிங் நியூஸ். அது என்ன செய்தி என்று சொன்னால், ஆஞ்சலா மெர்க்கல் அவர்கள் ஒரு புலனாய்வு அமைப்பால் கண்காணிக்கப்படுறா, தீவிரமான முறையில் கண்காணிக்கப்படுறா. எங்கே போகிறா, எங்கே வரா, யார் யாரை சந்திக்கிறா, எந்த வாகனத்தில் போகிறான்னு சொல்லி தீவிரமாக கண்காணிக்கப்படுறா. அது மட்டும் இல்லாமல் அவாவினுடைய உத்தியோகபூர்வமான தொலைபேசி உரையாடல்கள், ஃபோன் கால்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படுது என்று சொல்லி ஒரு செய்தி பரபரப்பாக உலகம் முழுக்க அடிபடுது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முதல் அப்படி செய்தி இங்கால வந்துருக்க ஜெர்மனியிலிருந்து பக்கத்து நாடு பிரான்ஸில் இருந்து இன்னும் ஒரு பரபரப்பான செய்தி வருது. அதென்று சொன்னால், பிரெஞ்சு ஜனாதிபதிகளும் கண்காணிக்கப்படினம் குறித்த அந்த புலனாய்வு அமைப்பால் தீவிரமாக கண்காணிக்கப்படினம். ஒரு ஜனாதிபதியில் 2 ஜனாதிபதியில் மொத்தம் 3 ஜனாதிபதிமார் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வந்தொன்றிருக்கிறோம் என்று சொல்லி அங்கிருந்து செய்தி வருது. On 3 different French presidents from 2006 to 2012. That would span the Bush and Obama administrations and has drawn a sharp response from French officials. இது என்னடா என்று சொல்லி உலகமே தலையில் கை வச்சுருக்க நெதர்லாந்தில் இருந்து செய்தி வருது. எங்களையும் அவங்க விட்டு வைக்கல, எங்களையும் கண்காணிக்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே நெதர்லாந்து, ஸ்பெயின், போர்ச்சுக்கல், அங்கே இங்கே என்று சொல்லி எல்லா நாடுகள்லேருந்தும் மலமலண்டு செய்திகள் வர ஆரம்பித்து உலகமே ஒரு பரபரப்பாக அடிபட்டது. எல்லா நாடுகள் நாங்கள் எல்லாரும் கண்காணிக்கப்படுறோம் என்று சொல்லி. யாரால் கண்காணிக்கப்படுறீங்கள்? இவ்வளோ நாடுகளையும் கண்காணித்து ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ள ஆக்கள் யார்? அந்த புலனாய்வு அமைப்பு எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதனுடைய பேர் தான் NSA, நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி என்று சொல்லப்படுற அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு புலனாய்வு அமைப்பு. இந்த செய்தி வெளியில் வந்த பிறகு உலகமே அப்படியே சம்பிச்சு போயிட்டு சொல்லலாம். ஏனென்று சொன்னால், அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் எவ்வளவு ஒற்றுமையான நாடுகள், அண்ணன் தம்பி என்று சொல்லலாம், மாமன் மச்சான் என்று சொல்லலாம், கணவன் மனைவி என்று சொல்லலாம், எல்லா விதமான உறவுகளும் பொருந்தக்கூடிய மாதிரி அவ்வளவு ஒற்றுமையாக இருந்தவர்கள் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும். அப்படி இருக்கும்போது எப்படி அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான புலனாய்வு அமைப்பு ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களை கண்காணிக்க முடியும், அவர்களுடைய நடமாட்டங்களை கண்காணிக்க முடியும் என்று சொல்லி உலகம் முழுவதும் மிகப்பெரிய கேள்வி எழுந்து, இதோட ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த உறவு முறிய போது, இது ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனையாக போப்பது என்று சொல்லி எல்லா இடமும் ஊடகங்கள், ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் எழுத ஆரம்பிச்சவை. இதுக்கிடையில் இன்னும் ஒரு செய்தி வந்தது. இவங்கள் ஜனாதிபதி மாதிரியோ பிரதமர் மேலே மட்டும் கண்காணிக்கல, இவங்கள் கடலுக்கு அடியில் இருக்கிற கேபிள்கள் இருக்குத்தானே, ஐரோப்பிய நாடுகள் பயன்படுத்துகிற அந்த இன்டர்நெட் கேபிள்கள், மற்ற கேபிள்கள், அதெல்லாத்தையும் போய் எண்ணிக்கிறாங்களே, எத்தனை கேபிள் இருக்குது, என்னென்ன கலரில் இருக்குது, எவ்வளவு நீளத்தில் போட்டுக்காங்க, எங்கிருந்து எங்கே கேபிள்கள் போகுதுன்னு சொல்லி இவங்கள் புலனாய்வு செய்யாத விஷயமே இல்லை. கடலுக்கு அடியிலிருந்து கடலுக்கு மேலே இருந்து. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாடுகளும் இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே பொருளாதார ரீதியாக என்ன செய்யுது, என்னென்ன முடிவுகள் எடுக்குது, அடுத்து என்ன செய்ய போது, எதுக்கு காசு ஒதுக்க போது, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரே பரபரப்பு. இதுக்கிடையில் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க விக்கிலீக்ஸ் என்று சொல்லி. அந்த விக்கிலீக்ஸினுடைய ஆவணங்கள் வெளியில் கசிஞ்சு அதுலேயும் இந்த விஷயங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய NSA இது எல்லாத்தையும் கண்காணிக்குதான்னு சொல்லி. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் உலகம் முழுவதும் கேட்கப்பட்ட ஒரே ஒரு கேள்வி, அமெரிக்காவுக்கும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கும் இடையில இடைவெளி வந்துட்டுதா, பிரச்சனை வந்துட்டுதா, இதோட கதை முடிஞ்சுதான்னு சொல்லி. சரி என்று போயிட்டு அமெரிக்காவில் போய் கேட்டால், என்ன நீங்கள் இப்படி எல்லாம் வேவு பார்க்குறீங்கள், நீங்கள் இப்படி எங்களை சந்தேகப்படலாமா, நாங்கள் உங்களுடைய நண்பர்கள் இல்லையா, எங்களையே போயிட்டு நீங்கள் வேவு பார்க்குறது எப்படி உங்களுக்கு மனசு வந்தது, இந்த மாதிரியெல்லாம் கேட்டபோது அவங்க சிரித்து கொண்டு சொன்னவங்க, வேவு பார்க்குறது எங்களுடைய வேலை, அது வேவு பார்க்காம எங்களால் இது கேளாது, தகவல்களை கலெக்ட் பண்ணாமல் எங்களுக்கு சாப்பிட்டது செமிக்காது, அது எங்களுடைய வேலை, நாங்களே இதெல்லாம் செய்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் செய்கிறோம், உங்களை பாதுகாக்கிறதுக்கு, உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை தடுக்கத்தான் இதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி சர்வசாதாரணமாக சொல்லி முடிச்சாச்சு. அப்போ உலகம் முழுக்க பெரிய பரபரப்பாடிப்பட்டது, பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி அந்த பிரச்சனை அப்படியே சப்பண்டடங்கிட்டுது. எந்த விதமான பிரச்சனையும் வரையலை. இந்த கதையை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கூட அமெரிக்காவுக்கும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு முருகல் நிலை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றப்பாடு ஒன்று வந்திருக்குது. இந்த செலன்ஸ்கி இந்த பிரச்சனையால், அதாவது உக்ரைன் ரஷ்ய பிரச்சனையால் இந்த பிரச்சனையும் அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முதல் உருவான அந்த புலனாய்வு பிரச்சனை மாதிரி சப்பண்டு அடங்குமா, அல்லது இந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரியுமான்றது இப்போ எல்லார் மத்தியிலும் கேட்கப்படுற முக்கியமான கேள்வியாக இருக்கு.
இருக்குது. இதுக்கிடையில் வந்து அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான உறவு எப்படி என்று சொன்னால், ஒரு பாட்டிக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இடையிலான ஒரு உறவு மாதிரி. ஒரு பாட்டி வீட்டில் இருந்தோட எல்லா பேர பிள்ளைகளையும் வந்து கண்காணித்து கொண்டிருப்பா. இங்கே போயிடும், இங்கே வெறினம், அங்கே மரத்தில் இடம், அங்கே குதிக்காது, இங்கே தாவாது என்று சொல்லி கொண்டிருப்பினம் தானே. அதே மாதிரி தான் இந்த அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான உறவு வந்து அமெரிக்கா சொல்லி போட்டது, நாங்கள் உங்களை கண்காணித்து உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்யத்தான் இந்த தகவல்கள் எடுக்கிறோம் சொல்லி அந்த கதையை அப்படி எடுத்து முடித்தாங்க தானே. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு ஐரோப்பிய நாட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே முந்தி கொண்டு புலனாய்வு தகவல்களை கொடுக்கிறது அமெரிக்கா தான். அமெரிக்காவினுடைய புலனாய்வு வலையமைப்பு, சேட்டலைட்டுகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. எப்படியோ தகவல்கள் எடுத்துக்கொண்டு, உதாரணமாக இப்போ யூகேக்கு ஒரு பிரச்சனை வரப்போதுன்னு சொன்னால், யூகேல இருக்கிற புலனாய்வு அமைப்புக்கு தெரிய வருதோ இல்லையோ உடனே அமெரிக்கான புலனாய்வு அமைப்புக்கு தெரிய வந்துடும். அவங்க முன்கூட்டியே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போது கவனமாக இருங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி எல்லா ஐரோப்பிய நாடுகளையும் வந்து கண்ணும் கருத்துமாக கண்காணித்து அதில் தனக்கு தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு எல்லாம் சேர்த்து தான், ஒரு சுயநலம் இருக்குன்னு தானே, எல்லாம் சேர்ந்ததாக ஒரு விதமான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது தான் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில பிரச்சனை முத்தி வெடிக்க போதா, இந்த உறவு அவ்வளவுதானான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவ்வளவு பயப்படக்கூடிய மாதிரி இல்லை. இந்த பிரச்சனை வந்து அவ்வளவு பாரதூரமாக போகாது, மிக விரைவில் ரெண்டு தரப்பும் ஒட்டி கொள்ளும் என்றதுதான் பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அது எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, யாரால நடக்க போகுதுன்றதான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்குது. இதுக்கிடையில் ரஷ்ய உக்ரைன் போரில் வந்து அன்றைக்கு அமெரிக்கா வந்து தலையிட்டு உதவிகள் செய்திருக்காட்டி வெறும் 3 நாளில் உக்ரைன் கதை முடிஞ்சிருக்கும் என்று சொல்லி ட்ரம்ப் சொன்னவர் தானே. அது 100% உண்மை. உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி கூட அதை ஒத்துக்கொண்டிருந்தவர். ஓம், நீங்கள் உதவி செய்து பின்னுக்கிருந்து காப்பாற்றினோடைய தான் நாங்கள் 3 வருஷம் நாங்கள் தாக்குப்பிடிச்ச நாங்களே ஒழிய நீங்கள் உதவி செய்திருக்காட்டி 3 நாளில் கதை முடிஞ்சிருக்கும் என்று சொல்லி. சரி, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எந்த ஒரு உதவியும் செய்ய போகிற மாதிரி தெரியலை. இனிமேலும் ஆயுதங்களை கொடுக்க போகிற மாதிரியோ, இனிமேலும் உக்ரைனை வந்து காப்பாற்றுற மாதிரியோ இல்லை. அப்படியான முடிவுகளை வந்து ட்ரம்ப் எடுக்க போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால், ட்ரம்புக்கு இப்போ தேவை செலவுகளை குறைக்கணும், காசை வந்து மிச்சம் பிடிக்கணும், காசை வந்து வெளியில் விடக்கூடாது. இதுதான் அவருடைய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது ஐரோப்பிய நாடுகள் இப்போ சொல்லி கொண்டிருக்கணும் என்ன, நாங்கள் இதை தலைமை தாங்க போகிறோம், நாங்கள் முன்னுக்கு கொண்டு போகிறோம். அதுலேயும் யூகே சொல்லி கொண்டிருக்குது, நாங்கள் வந்து இதை தலைமையேற்று நடக்க போகிறோம் என்று சொல்லி. சரி, இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்னென்று சொன்னால், அமெரிக்கா உதவி செய்கிறதும் ஐரோப்பிய நாடுகள் உதவி செய்கிறதும் ரெண்டுமே ஒன்று தானா, ரெண்டுமே ஈக்குவலாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் இல்லை. என்னதான் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் ஒன்று சேர்ந்து தலையால் நடந்தாலுமே கூட அமெரிக்கா வந்து தலையிடுற மாதிரியோ, அமெரிக்கா வந்து உதவி செய்கிற மாதிரியோ ஒருபோதும் வராது. அது உக்ரைனுக்கும் தெரியும், ஐரோப்பிய நாடுகளுக்கும் தெரியும், யூகேக்கும் தெரியும், பிரான்ஸுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் இதுதான் உண்மைன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்போ ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக பிரித்தானியாவும் பிரான்ஸும் ஒன்று சேர்ந்து உக்ரைனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம், உக்ரைனை வந்து நாங்கள் காப்பாற்ற போகிறோம் என்று சொல்லி வெளிக்கிட்டு இருக்கணும்? இது வெற்றியில் போய் முடியுமா? இது வந்து அமெரிக்காவினுடைய உதவிக்கு ஒரு மாற்றீடாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் இல்லை. அதுவும் வந்து அப்படி இல்லை. அது இங்கே இருக்கிற ஸ்டாமருக்கும் தெரியும், அங்கே இருக்கிற மேக்ரோனுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் இப்படியான ஒரு நிலப்பாட்டை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் வேறு வழி இல்லை. ஐரோப்பாக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது, நாங்கள் சொந்த காலில் தான் நிற்கிறோம், நாங்கள் அமெரிக்காவில் தங்கி இருக்கையில் எங்களுக்கும் பவர் இருக்குது, எங்கள்கிட்டையும் சீப் இருக்குது, நாங்களும் சீவோம் என்று சொல்லத்தானே வேணும். எனவே அதுக்காகத்தான் இப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கே தவிர, அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கே லண்டனில் வந்து பகல் 2 மணிக்கு வந்து பெரிய ஒரு மாநாடு ஒன்று நடக்குது. ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களை கலந்து கொள்கிற ஒரு உச்சி மாநாடு ஒன்று நடக்குது. இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள அந்த மாநாடு வந்து இன்னும் ஆரம்பிக்கலை. எனவே அந்த மாநாட்டினுடைய விவரங்களை வந்து நான் அடுத்த காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக சொல்கிறேன். சரி, இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து ஐரோப்பிய நாடுகள் பின்னணியிலேருந்து ஆதரவு கொடுத்து ஒருபோதுமே உக்ரைன் போரில் வந்து வெல்ல போகிறது இல்லை. எப்படி பார்த்தாலுமே திரும்பவும் போய் அமெரிக்கா கிட்ட நிற்கத்தான் வேணும். இப்போ என்ன கேஸ் என்று சொன்னால், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில வந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வரணும், 2 நாடுகளையும் வந்து ஒற்றுமையாக்கணும் என்று சொல்லி ஆரம்பித்த இந்த பயணம் இப்போ வந்து அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் ஒன்று சேர்க்கணும், அமெரிக்காவையும் உக்ரைனையும் ஒன்று சேர்க்கணும் என்ற கட்டத்தில் வந்து நிற்கிது. இங்கே ஆரம்பித்த பிரச்சனை இப்படி வந்து நிற்கிது. எனவே இந்த பிரச்சனை வந்து எப்படி தீர்க்கப்பட போகுது, யார் இதில் தலையிட்டு யார் இதில் முன்னுக்கு வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க போகின்றார்கள்? பிரித்தானியாவா, பிரான்ஸா, அல்லது 2 நாடுகளும் சேர்ந்து போய் திரும்ப அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்தித்து இணக்கமாக கதைச்சு இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறார்கள்? சுருக்கமாக சொல்ல போனால், பூனைக்கு மணி கட்ட போகிறது யார்? ஏன்னு சொன்னால், கசப்பான உண்மை என்னென்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய தலையீடு இல்லாமல், அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல், அமெரிக்காவினுடைய புலனாய்வு தகவல்கள் இல்லாமல் யாராலையும் எதையுமே செய்ய முடியாது.
ஏன்னு சொன்னால் நாங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பாவோட செல்லத்தில் வளரும் போது நாங்கள் சுயமாக ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். எங்களுடைய உடுப்பு துவைச்சு தாரதும் அவையெல்லாம், எங்களுக்கு சாப்பாடு தீர்த்துறது, சாப்பாடு சமைச்சு தாரது, எல்லா வேலைகளையும் அவையிலே பார்ப்பினோம். அப்போ நாங்கள் வந்து செல்லமாக வளருவோம். இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே கடந்த பல வருடங்களாக, பல தசாப்தங்களாக அமெரிக்காவினுடைய செல்லத்துக்களை வளர்ந்துட்டோம். இதுதான் கசப்பான உண்மை, இதுதான் மறக்க முடியாத உண்மை. எனவே இப்போ வந்து திடீரென்று தனிச்சு நிற்கணும்னு கொஞ்சம் தடுமாறி போயிட்டோம். 2.26 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து நேற்று கியர் ஸ்டாமர் தூக்கி கொடுத்துருக்கார். அமெரிக்கா மனத்துக்கு யோசிச்சிருக்கும், இந்த 2.26 பில்லியன் எந்த மூளைக்கு காணும். உடனே செலன்ஸ்கி சொல்றார், நான் இதை வச்சு ஆயுதங்கள் வாங்குவேன் என்று சொல்லி செலன்ஸ்கி சொல்லியிருக்கார். சின்ன வயசுல எங்களுக்கு அம்மா அப்பா ஏதாவது காசு தரும்போது உடனே நாங்கள் சொல்லுவோம், இதை வச்சு நாங்கள் ஒரு விளையாட்டு துவக்கொண்டு வேண்டுவோம், பொட்டு வெடி வேண்டுவோம், வெடி கொளுத்துவோம் என்று சொல்லி கொண்டிருப்போம். அதே மாதிரி தான் இப்போ நேற்று கியர் ஸ்டாமர் அவர்கள் 2.26 பில்லியன் பவுண்ட்ஸ் கொடுத்த உடனே செலன்ஸ்கி அறிக்கை விட்டது, நான் இதை வச்சு ஆயுதங்கள் வாங்குவேன் என்று சொல்லி. எனவே பிரித்தானியா கொடுக்குற காசை வச்சும் பிரான்ஸ் கொடுக்குற காசை வச்சும் ஆயுதங்கள் வாங்கி செலன்ஸ்கியால ரஷ்யாவை வெல்ல முடியுமான்னு கேட்டால் ஒருபோதுமே இல்லை. எங்கே சுற்றி வந்தாலும், எங்கே சுற்றி வந்தாலும் கடைசியில் அமெரிக்காவில் போய்த்தான் எல்லாம் முடியும். எனவே இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால், அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும், அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான உறவு வந்து மீண்டும் துளிர்க்குமா, அது எப்படி துளிர்க்க போகுது என்றதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. செலன்ஸ்கி வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளவுக்கு வந்து நன்றி சொல்ல முடியுமோ அவ்வளோத்துக்கு நன்றி என்று சொல்லி வச்சுக்கார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்விட்டரில், எக்ஸ் வலைத்தளத்தில் அமெரிக்கா மக்களுக்கு நன்றி, அமெரிக்க ஜனாதிபதிக்கு நன்றி, அமெரிக்க நிர்வாகத்துக்கு நன்றியோ என்று சொல்லி நிறைய நன்றி சொல்லி வச்சுக்கார். இந்த நன்றிகள் எல்லாமே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சமாதானப்படுத்துமா, அவரை வந்து கூல் பண்ணுமா, அதோட உக்ரைன் அந்த கனிம வளங்களை கொடுக்குற ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போடுமா, உக்ரைன் கிட்ட செக்யூரிட்டி கேரண்டியை வந்து அமெரிக்கா கொடுக்குமா, இதெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறிகள். இப்போ வந்து உலகம் வந்து பிளந்தோண்டு போகிற மாதிரி ஒரு தோற்றப்பாடு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த பிளவு வந்து ஒரு உண்மையான பிளவாக இருக்காது. இது மிக விரைவில் சமாதானமாகும் என்றுதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அடுத்தடுத்த செய்திகள் வரும்போது, அடுத்தடுத்த அறிக்கைகள் வரும்போது, மிக குறிப்பாக இன்றைக்கு லண்டனில் நடக்கிற இந்த மாநாடு பற்றி அதனுடைய முடிவுகள் வரும்போது நாங்கள் இன்னும் ஒரு காணொளியில் விரிவாக விளக்கமாக பேசலாம். மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.